வேதம் சொல்லுகிறது இந்த யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னா இந்த யோனா தான் தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்தான். என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவன் கர்த்தர் அவன் எங்க போக சொன்னாரு, மகா நகரமாகிய நினிவேவுக்கு ஆண்டவர் போக சொன்னார். இந்த நினிவே என்கிறது ஒரு பெரிய சிட்டி, 3 நாட்கள் பிரயாண தூரம் போகிற அளவிற்கு இது ஒரு அந்நிய தேசம், ஒரு பெரிய கண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த யோனா எங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா, இஸ்ரவேலிலே பிரிஞ்சிருக்கிற மீதியா இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தின் நடுவில் இவர் ஒரு மிஷனரியை போல ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார். அவர் ஒரு சின்ன இடத்துல ஊழியம் செய்கிறார். ஆனா ஆண்டவர் அவரை என்ன சொல்றார் அப்படின்னா, எப்பா நீ மகா நகரமாகிய நினிவேவுக்கு நீ போ, அங்க உனக்கு ஒரு பெரிய ஊழியத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா இவருடைய வேல்யூ இவருக்கு புரியல, இவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன்னு இவருக்கு தெரியல. இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை மாறி நினிவேவுக்கு போக வேண்டிய இந்த தீர்க்கதரிசி தர்ஷீஷுக்கு போறார். அப்போ போகிற வழியில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கடல் பயங்கரமா கொந்தளிக்குது. அவங்க எல்லாம் இப்போ சாக போறாங்க. அப்ப அவங்க சீட்டு போடுறாங்க. சரி, யாரால வந்துருச்சு இந்த கொந்தளிப்புக்கு, யார் காரணம்? உடனே சீட்டு யோனாவின் பேர்ல விழுகிறது. உடனே அவங்க கேட்கறாங்க, நீ யாருப்பா, நீ எங்க இருந்து வந்திருக்கிற, சீட்டு உன் பேர்ல விழுந்திருக்குது. உடனே இதை யோனா சொல்றாரு, கரெக்ட் தான், நான் தேவனுக்கு பயபக்தியாய் வாழ்ந்தவன், ஆண்டவருடைய ஊழியக்காரன், இந்த புயல் வருகிறதற்கு வேற யாருமே காரணம் இல்ல, நான் தான் காரணம் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அந்த ஜனங்கள் சொல்றாங்க, சரி இந்த புயல் அமைதி ஆகிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என் கூட சேர்ந்து எல்லாரும் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கலாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருடைய கோபம் என் மேல இருக்குது, கர்த்தரிடத்துல நான் மன்னிப்பு கேட்டா சரியாயிரும், இல்ல அப்படின்னு சொன்னா என்னை கொண்டு போய் தர்ஷீஷ்ல கொண்டு போய் நீங்க நினிவேல கொண்டு போய் என்னை விட்டுட்டு வந்துருங்க, சரியாயிரும்னு சொல்ல வேண்டியவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த இடத்துல என்னை தூக்கி நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க, என்னை தூக்கி கடல்ல போடுங்கன்றான். ஒரு தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தீர்க்கதரிசி, அவனை நம்பி ஆண்டவர் அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே இருந்ததை விட மிகப்பெரிய ஊழியம் அவனுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அவனை பட்டணத்திற்கு அனுப்புறாரு. ஆனா அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, இனி நான் வாழல, இனி இந்த உலகத்துல நான் இருக்கிறதுக்கு நான் விரும்பல, என்னை தூக்கி கடல்ல போடுங்க. ஆனா அந்த ஜனங்கள் இவனுடைய வேல்யூ என்னன்னு இந்த யோனாவுக்கு தெரிகிறதோ இல்லையோ, யாருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே தங்களுடைய சரக்குகள் எல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி, எப்படியாவது சரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. சரி பண்ண முடியல, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. கடைசியில் அவர்கள் ஒன்றுக்குமே வழி இல்லாம அவனை தூக்கி அந்த கடலுக்குள்ள போடும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவனுடைய ரத்த பழிக்கு நாங்க என்ன இல்லை, நாங்க பாத்திரம் அல்ல. அப்பவும் அவன் மன்னிப்பு கேட்கலாம், ஆண்டவரிடத்துல திருந்தலாம், ஆண்டவரிடத்துல மாறலாம் அப்படின்னு ஒண்ணுமே அவனுக்கு தோணலை. என்னை தூக்கி கடல்ல போடுங்க, கடலுக்குள்ள ஒரு மீனை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு யோனாவுக்கு தெரியாது. செத்தா கூட சாவேனே தவிர நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக எனக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஏன் இந்த முடிவை எடுத்தார் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையிலே கற்பனை பண்ணி இருந்தது. அப்படின்னா போகவே கூடாதுன்னு நினைச்ச ஒரு தேசம் எங்க அப்படின்னு சொன்னா, அவன் நினிவேவுக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சான். அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு தோல்வி, அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு ஏமாற்றம், அந்த மனுஷன் இந்த உலகத்திலே நான் ஒரு பயனுள்ள பாத்திரம் அல்ல என்கிற ஒரு முடிவுக்கு அவனை கொண்டு நிறுத்திருச்சு. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில நீங்க கற்பனை பண்ணி இருக்கலாம், நீங்க ஒரு பெரிய விசாலமா நீங்க நினைச்சிருக்கலாம், நீங்க நினைச்சது மாதிரி, நீங்க விரும்பினது மாதிரி, நீங்க ஆசைப்பட்டது மாதிரி நடக்காம உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை, நீங்க போகவே கூடாதுன்னு நினைச்ச அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நீங்க நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலைக்கு மட்டும் கண்டிப்பா போக மாட்டேன்னு நீங்க பல நாட்களாக நினைத்திருந்த நினைவுகள், அந்த எண்ணங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு இப்ப நீங்க நினைக்காத ஒரு தோல்வி, நினைக்காத ஒரு வேதனை உங்க வாழ்க்கையில சூழ்ந்தது நிமித்தமாக, வேண்டாம் நான் இந்த உலகத்துல பயனுள்ள பாத்திரம் அல்லன்னு நீங்க நினைப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறையவே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.
நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைச்சுக்குங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்த, ஆசைப்பட்ட, விருப்பம் உள்ள, நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பாதையில போனா மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். அந்த பாதையில போனா மட்டும்தான் நான் சக்சஸ்ஃபுல்லான ஆளு, அந்த பாதையில இருந்தா மட்டும்தான் நான் ஒரு வெற்றி உள்ள நபர் அப்படின்னு நீங்க ஒரு நாள் நினைக்காதீங்க. நீங்க ஒரு நாள் நினைக்காதீங்க. உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிற கர்த்தர், அவர் அனுமதிக்கிற பாதை எதுவா இருந்தாலும் அதிலே பயன்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில நான் யூஸ்லெஸ் அப்படின்ற அந்த வேர்டை நீங்க எப்ப பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்கள் நினைத்தது போல நடக்காவிட்டும் போது, இல்லை உங்க வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு தோல்வி உங்க வாழ்க்கையில வரும்போது, நான் பயனற்ற பாத்திரம்னு நினைக்காதீங்க. என் தேவன் அந்த இடத்திலையும் என்னை அற்புதனாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல பாருங்க. எவ்வளோ பெரிய வெற்றி பாருங்க. மகா நகரமாகிய நினிவே 3 நாள் பிரயாண தூரம், 3 days, 3 நாள் அந்த தேசத்தை அவன் சுற்றி பார்த்தாதான் அதுக்கு பிரசங்கம் பண்ணி முடிக்க முடியும். ஆனா யோனா எத்தனை நாள் போனான்னு வேதம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, 1 day, 1 நாள், 3 நாள் போல அந்த தேசத்துல இருக்கிற 3 வச்சு ஒரு பாகத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இன்னும் போய் அவன் சுவிசேஷம் அறிவிக்கல. அந்த ஒரு பாகத்துல இருக்கிற ஜனங்கள் இவனுடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி அந்த பேசின அந்த செய்தி அப்படியே அந்த முழு உலகத்திலையும், நினிவே பட்டணத்துக்கு முழுவதுக்கும் ஸ்பிளிட் ஆகி, ராஜா முதற்கொண்டு சின்ன குழந்தைங்க வரைக்கும், ஆடு மாடுகள் வரைக்கும் எல்லாமே அப்படியே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். ஒரு பெரிய எழுப்புதல். இந்த எழுப்புதலுக்கு யார் காரணம் சொல்லுங்க? இந்த எழுப்புதலுக்கு யார் காரணம்? யோனா காரணம். இவ்வளவு பெரிய எழுப்புதல் இவனால தான் வந்துருச்சு, இவனுடைய ஒரு பிரசங்கத்தினால வந்துருச்சு. ஆனா அதை குறித்து கூட சந்தோஷமாக முடியாத அளவிற்கு அவனுடைய மனசுல ஒரு இறுக்கம், ஒரு மன அழுத்தம். நான் ஏன் இல்லை இல்லை இல்லை, இது உண்மையிலே ஆண்டவர் அந்த இடத்துல யோனாவை கடிந்து கொண்டார். யோனாவுக்கு இதுவரைக்கும் பாடம் கற்பித்து கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைக்கல. ஆனா இப்போ ஒரு பாடம் கற்பித்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவன் தங்க போற இடத்துல வெயில் அடிக்கும் போது ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் முளைக்க பண்ணுகிறார். இந்த ஆமணக்கு செடி முளைச்ச உடனே யோனாவுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா அடிக்கிற ஏற்கனவே கோபம், இந்த கோபத்தின் மத்தியில வெயில் அடிச்சா இன்னும் கொஞ்சம் கோபம் வரும். எப்பவுமே கோபம் இருக்கும்போது ஒரு ஏசியில போய் உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் தனியும். கோபம் இருக்கிற டைம் இன்னும் கொஞ்சம் உங்களை வெயில நடக்க விட்டாங்கன்னு வைங்களேன், கோபம் இன்னும் உச்சிக்கு ஏறும். அப்போ இவருக்கு ரொம்ப கோபம் அதிகமா இருக்கும்போது ஒரு ஆமணக்கு செடி முளைச்சு நிழல் கொடுத்தோன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆனா இவர் சந்தோஷப்பட்டு முடிகிறதுக்குள்ளேயே ஒரு பூச்சியை கர்த்தர் கட்டளையிட்டு ஒரே நாளில் ஆமணக்கு செடி முழுவதையும் சோலி முடிச்சிருச்சு. பார்த்தா குச்சியா நிக்குது, வெயில் அடிச்சா உச்சி மண்டைய புழக்குது. உடனே முடியல அவரால், அப்படியே சபிக்கிறாரு. என்ன அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஏண்டா நேற்றைக்கு வளர்ந்த அந்த ஆமணக்கு செடிக்காக இவ்வளவு நீ சொல்லிட்டு இருக்கிறியே, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். யாரு? ஆண்டவர் கேட்கிறார். இப்ப என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? அதற்கு நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருப்பது நல்லது. யார்கிட்ட? எந்த அளவிற்கு கோபம் இருக்கும் பாருங்களேன். அடுத்த வசனம், அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைக்கிறதும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போகிறதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ என்றார். கர்த்தர் பாடத்தை கற்பிச்சு கொடுக்கிறார். நன்றி இருக்காப்பா உனக்கு, நீ வளர்க்கல, நீ ஒண்ணுமே செய்யல, எல்லாத்தையும் கட்டளையிட்டது நான். ஆனா உனக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, ரொம்ப எரிச்சல் வருது, ரொம்ப எரிச்சல் வருது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் யூஸ்லெஸ் அப்படின்ற வார்த்தையை இனி உங்க வாயிலிருந்து நீங்க சொல்லக்கூடாது. எப்ப சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காததுனாலே நீங்கள் தோல்வியானவர்கள் அல்ல.
பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காததுனாலே, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தோல்வி உங்களுக்கு வந்ததுனால நீங்க ஒரு நாளும் யூஸ்லெஸ் கிடையாது. சொல்லுங்க, நீங்க யூஸ்லெஸ் கிடையாது. நீங்க பயனுள்ள ஒரு பாத்திரம். நீங்க ஒரு பயனுள்ள பாத்திரம். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாய் நீங்க நினைச்சது மாதிரி நடக்கல, எல்லாருக்கும் இது இருக்குது, நான் இப்படித்தானே ஆசைப்பட்டேன், இதற்காக திட்டம் போட்டேன், இதற்காக பிளான் பண்ணேன், ஆனா எதுவுமே நடக்கலன்னு சொன்ன உடனே அவ்வளவுதான் பயனற்ற பாத்திரம்னு நினைச்சா கையை உயர்த்தி என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஒரு பர்பஸை நினைச்சிருந்தாலும் ஆனால் நீங்க என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அது சாதாரண அல்ல, அது அசாதாரணமானது, அது மேலானது. அந்த சூழ்நிலையிலே, அந்த வழியிலே நீர் என்னை கொண்டு போய் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறேன். ஆண்டவர் வல்லவராயிருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு விசை கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு கடையில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கடையில் 80% 80% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. 80 ஒரு பொருள் விற்கிற விலையிலிருந்து 80% குறைவு. ஸோ 80% அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் தான். அது வாங்குறதுக்கு அந்த ரேட்டுக்கு நமக்கு கிடைக்காது. அப்போ அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த கண்ணாடி ஃப்ரேம் போட்ட நிறைய ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா சர்க்குலரான ஃபோட்டோஸ், அப்படின்னா சர்க்குலராக இருக்கிற மனிதர்களுடைய ஃபோட்டோஸை உள்ள வச்சு அந்த மாதிரி ஃப்ரேம் ஒரு கொஞ்சம் கிடக்குது. அது சீப் அப்படின்னா டெட் சீப், அப்படின்னா வாங்கவே முடியாது. அதை எவ்வளோ கொடுத்தாலும் செய்ய முடியாது. அதில் ஒரு 10 போர்டு பக்கத்தில் இருந்துச்சு. உடனே நானும் பாஸ்டம்மாவும் அங்கே போயிருந்தோம் அந்த கடைக்கு. அப்போ அவங்க ஒரு சில பொருள் எடுத்தாங்க. நான் இந்த 10 போர்டையுமே கையில் எடுத்தேன். கையில் எடுத்து அந்த பில்லிங்காக வைக்கும்போது பாஸ்டம்மா என்னை பார்த்து கேட்டாங்க, என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு, என்ன இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து விலைக்கு போட போகிறீங்க, இதில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, சரியா என்ன ஃபோட்டோ இருக்குது, நடிகர்களுடைய ஃபோட்டோலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. உடனே நான் சொன்னேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, பொறுத்திருந்து பார் அப்படின்னு சொல்லி அப்புறம் எடுத்துகிட்டு அதை ரொம்ப விலை குறைவாக வாங்கிட்டு இங்கே அது பின்னாடி இருக்கிற அந்த நிப்பு இருக்குது பாருங்களா, அதை பிரிச்சிட்டிங்கனாலே உள்ளே இருக்கிறது வெளியே அப்படியே பிரித்து உள்ளே இருக்கிற அந்த படத்தை மட்டும் கசக்கி போட்டுட்டு அழகான ஒரு வசனத்தை அதில் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் நல்லா ஒட்டி அப்படியே கொண்டு மாட்டின உடனே, என்ன இவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இருந்துச்சா, நீங்கள் நான் அதை டிஸ்கவுண்ட் போட்டு 80% போடும்போது அதில் இருக்கிற ஃபோட்டோவை நான் பார்க்கல, அது எதுக்கு யூஸ் ஆகும்னு தான் பார்த்தேன். நான் இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், இது எப்படி பயன்படும் அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு என்ன மனசில் தோணுச்சு அப்படின்னா, கடையில் போய் ஒரு வசனம் போடுவாங்கன்னா கண்டிப்பாக 200 rupees வரும். இது 25 ரூபா, நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது ஒரு 20 ரூபா, சேர்த்தா 45 ரூபாவில் போர்டு முடிஞ்சிடும். அப்படியே தொங்க விட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வசனம். உடனே அப்போது அது செய்யப்பட்ட நோக்கம் வித்தியாசமானது. அதை உண்டு பண்ணினவன் வித்தியாசமான நோக்கத்துக்காக உண்டு பண்ணினான். ஆனா இப்போ அது பயன்படுகிறது வித்தியாசமான ஒரு நோக்கத்திற்காக பயன்படுகிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க கற்பனை, உங்க படிப்பு, உங்களுடைய திறமை, நீங்க வளர்ந்தது, நீங்க உங்களை கட்டுக்கோப்பா வச்சிருந்தது எல்லாமே ஒரே ஒரு ஆங்கிள் நீங்க வச்சு ஒரு டார்கெட்டை வச்சு இதுதான் இதுதான் இதுதான், இதுக்காக உங்களை பிராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், இதுக்காக நிறைய நீங்க இழந்திருக்கலாம், இதற்காக நீங்க படிச்சிருக்கலாம், இதற்காக நீங்க விட்டு கொடுக்கலாம். ஆனா இப்போ அந்த பர்பஸ் முழுவதுமா சால்வே ஆகாம அதுல ஒரு பெரிய தோல்வியை அடைஞ்சதுனால நீங்க நிறைய பேர் நான் யூஸ்லெஸ்ன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்க கற்பனை பண்ணது, நீங்க உருவாக்குனது, நீங்க விட்டு கொடுத்தது தோல்வியா இருந்தாலும் கர்த்தர் இன்னொரு பக்கத்தில் உங்களை வழிநடத்தி உங்களை காப்பாற்றி நல்ல கரங்களை தட்டி, நீங்கள் பயனுள்ள பாத்திரம், நீங்கள் பயனுள்ள பாத்திரம், நீங்கள் பயனுள்ள பாத்திரம். கர்த்தர் உருவாக்குன ஒரு பாத்திரமும் பயன்படாத பாத்திரம் அல்ல. கர்த்தர் நிச்சயம் உங்களை பயனுள்ள பாத்திரமாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? மனசுக்குள்ளே இருந்து அப்படியே தூக்கி போட்டுருங்க. என்னுடைய தோல்வி நான் என்னுடைய பயன்பாட்டை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பா தடை பண்ணாது.
தடை பண்ணது. நீங்க வேதத்தில் ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை எடுக்கிறீர்களா? 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம். அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். கவனிங்க, இப்போ இந்த அகித்தோப்பேலை குறித்து நிறைய செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த அகித்தோப்பேலுக்கு என்ன மனசுக்குள்ள அப்படின்னா இவன் தாவீதுக்கு ஒரு பெரிய ஆலோசனைக்காரனா இருந்தான். ஒரு நல்ல போஸ்டிங், ஒரு நல்ல மதிப்புக்குரியவன். இப்போ தாவீதுனுடைய கதை முடிஞ்சிருச்சு. இப்போ அவனுடைய மகன் தான் அடுத்த லீடர்னு தன்னுடைய மனசுல நினைச்சு இவன் அழகா போய் அவன்கிட்ட சேர்ந்துக்கிட்டான். சேர்ந்து இனி அடுத்த ராஜா, இனி அவரை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, அவருடைய பையன் தான் நமக்கு முக்கியம்னு சொல்லி தன்னுடைய பையனிடத்துல போய் சேர்ந்து அவனுக்கு ஆலோசனைக்காரனாய் மாறினான். பெரிய திட்டம், பெரிய பிளானு. சரி, அவங்க அப்பா நமக்கு 4ல் 1 மாதிரி தான் அவங்க அப்பா வச்சிருந்தாரு. ஆனா அவங்க பையன் நம்மளை நம்பர் 1 வச்சிருப்பான், நம்ம சொல்ற வார்த்தை ஒண்ணுமே தட்ட மாட்டான்னு சொல்லி பெரிய கற்பனையோட போய் ஜாயின் பண்ணி தன்னுடைய முதல் ஆலோசனைய தி பெஸ்டா ரொம்ப அழகாய் ஞானமாய் ஆலோசனை சொல்லிட்டாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தம் பண்ணினார். நான் சொல்லியிருக்கிறேன், தாவீதுக்கு யாருக்காலும் ஜெபம் பண்ணவே இல்லைங்க. தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ எதிரிகள் அவனுக்கு முன்பாக வந்தாங்க. அந்த எதிரிகளை எல்லாம் அழிச்சிருங்க ஆண்டவரேன்னு தாவீது ஜெபம் பண்ணவே இல்லை. தாவீது எதிரியா மாறின ஒருத்தனுக்காக ஜெபம் பண்ணானா யாருக்காக தெரியுமா? அகித்தோப்பேலுக்காக தான் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக ஜெபம் பண்ணான். காரணம் என்னன்னா, அகித்தோப்பேல் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டான். இந்த அகித்தோப்பேல் தனக்கு நினைச்சது, தான் பதில் சொன்னது நடக்கல, சக்சஸ்ஃபுல்லா இல்லை. அப்சலோம் அப்படியே ஊசாய் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இவனுடைய வார்த்தையை வேணாப்பா, இந்த டைம் நீ சொன்னது அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கலன்ட்டாரு. இந்த ஒரே ஒரு ரிஜெக்ஷனை, தோல்வியை இனி நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சு வேதம் சொல்லுது, தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது உடனே ஸ்பாட்ல முடிவெடுத்து நான் இனி யாருக்குமே பிரயோஜனப்பட மாட்டேன்னு சொல்லி நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவரே, ஏதோ ஒன்று உங்களுடைய கற்பனையின்படி நடக்காவிட்டதுனால நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. அந்த வழியிலே உங்களை ஜெயிக்க பண்ணாததை இந்த வழியிலே உங்களை ஜெயிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படினாலும் நம்ம பயனுள்ள பாத்திரமா மாறினா போதுமானதே. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுடைய வீட்டில் எத்தனையோ பொருள் வாங்கியிருக்கிறீங்க. வாங்கும்போது ஒரு பர்பஸை நினைச்சு வாங்கியிருப்பீங்க. ஆனா நீங்க வாங்கின அத்தனை பொருளையும் நீங்க வாங்கின பர்பஸுக்காக மட்டும் யூஸ் பண்ணீங்களா, இல்ல வேற பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்களேன். நீங்க வாங்கினது ஒண்ணு, உங்களுடைய விருப்பம் ஒண்ணு, நீங்க பிளான் பண்ணது ஒண்ணு, ஆனா இன்னைக்கு அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது இன்னொன்று. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஒரு பயனுள்ள பாத்திரம். கோடிகளுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். லட்சங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். இந்த தோல்வியினால் உங்க வாழ்க்கையே தோற்று போனதாக அர்த்தமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரத்திலே இருக்கிற அலங்காரமான கிரீடம் உன்னை ஜாதிகளுக்கு தலைவனாய், உன்னை ஜாதிகளுக்கு தலைவியாய் உன்னை நான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். இந்த ஒரு தோல்வியை பார்த்து சோர்ந்து போகாதே, இந்த ஒரு அவமானத்தை பார்த்து சோர்ந்து போகாதே. உங்களுக்குள்ளே இருக்கிற பெரிய ஆண்டவர் உங்களை படைத்த நோக்கத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவாராக.